வந்து காவேரியை ரொம்ப தாங்கன்னு தாங்குறாரு. அவங்கள எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. காவேரி வாமிட் பண்ணுறாங்க. பயப்படுறாரு விஜய். என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. அடுத்து காவேரியோட மட்டில் படுத்து தன்னையை மறக்கிறாரு. விஜய் குழந்தைய பற்றி யோசிச்சுட்டு அப்படியே குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காரு. குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கோ ஏது பண்ணிகிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரியோட அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்கடி எங்கே இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக அப்பளம் கேட்குறாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியடைறாங்க காவேரி. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே விஜய் வந்து நான் தான் அமிச்சேன் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அவங்கக்கிட்ட அப்பளக்கட்டெல்லாம் கொடுத்து அமிச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி வேறு எப்படி வருவ நான் வேணா அங்கே வந்துருவாடி ஒத்தாசைக்கு அப்படின்னோடனே அதையோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னா உடனே வந்து விஜய் வந்து பேசுகிறாரு வாங்கி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா நீ வர வேணாம். இங்கே வந்து நான் கொஞ்சம் பேருக்கு தான் அங்கே இது வாங்கியிருக்கேன் அதனால் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. உன்னை ஏன்டி உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது நீ தான் பேசுகிறியா அப்படின்றாங்க. ஐயோ உடனே வந்து காவேரி வாங்கிடுறாங்க. சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் தான்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. அடுத்து சரிடி அப்போ இன்றைக்கி நான் வர வேணாம் இன்றைக்கி நீ வர வேணாம்மா நாளைக்கு வாம்மா அப்படின்னு சொன்னால் சரிடி அப்படின்றாங்க. கொடுத்தமிச்சு ரெண்டின்றாங்க. சரிங்க எதுக்காக அப்பளக்கட்டை வந்து அங்கே வந்து வாங்க சொன்னீங்க அப்படின்னா நீ தூக்கிட்டு போவியா நீ தூக்கிட்டு போக முடியுமா இந்த டைமில் இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது காவேரி அது கூட உனக்கு தெரியாது அதனால தான் ஆளை வர வச்சேன். இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க நம்ம போகிறதுக்குள்ளேயோ அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. நிஜமாக வாங்க வந்து பாரு ஐயா செய்கிறத கடை எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க இப்போயே போகலாமான்னு இப்போல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா உன்னை சாப்பாடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. வேணாங்க வாமிட்டாக வருதுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை சாப்பிட்டு தான் அவனை பாப்பா இருக்குல்ல பாப்பாவுக்கு வேணாம் சாப்பாடு அப்போது என் பாப்பா பட்டினி போட போறியா ஐயோ என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே வாம்படியாக ஊட்டி போயிடுறாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி வாமிட் வர மாதிரி இருக்குது அவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் வராது டேப்லெட் தான் போட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவேரி நீ இங்கே இருந்தேன் காவேரி என்னால் முடியல காவேரி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலடி உன்னையும் குழந்தையும் விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் காவேரி ப்ளீஸ் காவேரி இங்கே இருந்துரு காவேரி அப்படின்னோடனே எப்படி இருக்க முடியும் நம்ம பேசி வச்சது மறந்துட்டிங்களா அப்படின்னோடனே சரி வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே வந்து கடையில் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க காவேரி. என்னங்க பேனர்லாம் கட்டியிருக்கு உடனே பேனரை போய் தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அதில் வந்து நதியா புலன்னு எழுதியிருக்கு. அடுத்து சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அப்படியே கடையே சூப்பராக இருக்குது. என்னங்க இது நான் வந்தோடனே காலையில் எப்படி இருந்தது தெரியுமா கடை இப்போ என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னோடனே எப்படி சூப்பரா அப்படின்னோடனே சூப்பருங்க கலக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்பளம் எல்லா கட்டு அடுக்கி வச்சுருக்கு அங்கே எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே ஆள் வந்து அப்பளம் கேட்குறாங்க. காவேரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தாங்க ராசி நீங்களே வந்து முதல்ல வந்து ஆரம்பிங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்பளத்தை எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. சரி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே காவேரி விஜய் 2 பேரும் கடையில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லா வேலையும் விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ விஜய் ரொம்ப டயர்டாகிறாரு. அதை பார்த்தா காவேரி வந்து பாவம் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு மைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே மீடியாக்காரங்க வராங்க. மீடியா பார்த்தோன்னே விஜய் அதிர்ச்சி இவங்க என்ன இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாரையும் வந்து அப்படியே வந்து பேட்டி காண்டிகிட்டே வராங்க. கரெக்டாக விஜயாண்ட வந்துடுறாங்க. விஜய்கிட்ட வந்து சார் ஒரு நிமிஷம் சார் இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போடுறோம் சார் கடைங்களாம் இப்படி ஆரம்பிச்சிருக்காங்களே அதெல்லாம் உங்கள் கடை எப்படி சார்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. விஜய் வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் சார் நீங்கள் வந்து அந்த பிரபலம் மேனேஜர் விஜய் நீங்கள் அவர் தானே சார் அப்படின்னோடனே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா சார் உங்கள் ஒய்ஃப் காவேரி தானே சார் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து 2 பேரும் சார் அப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்புறம் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு மீடியாவில் அவ்வளோ வந்து இருக்குது சார் ப்ளீஸ் சார் ஒரு பேட்டி கொடுங்க சார் அப்படின்னா மேடம் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து போகிறீங்களா அப்படின்றார் விஜய்.